ஹாய் ட்ரீமர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். சரி, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப் டே ஸ்பெஷல் ஒன் ஷாட், பீமின்னோட ஒன் ஷாட், பிஎல் ஒன் ஷாட் இல்லை, அதையும் சொல்லிடுறேன். டைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸ்டா. ஓகே, நான் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, அதை கண்டுக்காதீங்க. இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக விடைக்கலாம் இப்போலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு அம்மா எம்மா அப்படின்னு சொல்லி அவள் 100 தடவை வேறு லாங்குவேஜில் அம்மா அம்மான்னு கூப்பிட்றா. அப்போ அவங்க அம்மாவும் என்னடி உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அம்மா இவனுங்க 2 பேரையும் காணும்மா, நான் போய் வீட்டுக்கு போய் இப்போ கேட்டால் அவனுங்க எப்பயோ கிளம்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நான் எப்படிம்மா ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி அது நீங்கள் தான். சரி, அப்போ அவங்க அம்மா வந்து சரி நீ அப்பா கூட போறியா அப்படின்னு கேட்க, அம்மா அப்பா ஸ்கூட்டி இல்லைன்னா யார் போவா, என்னம்மா நீ பழைய ட்ரெண்டில் இருக்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல, ஆமாம் அவனுங்க பைக்கில் ஏறிட்டு போனால் தான் உனக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா திட்டுறாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டுக்குவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆர்வமாக கேட்க, தொட்டப்ப கட்ட பியும் மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா திட்டுறாங்க. சரி, என் சைக்கிள் கீ எங்கே இருக்குன்னு உனக்கு தெரியுமா, அதை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. உங்கள் அம்மா சைக்கிள் கீ தூக்கி போடுறாங்க. நீ இன்னும் சரி அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு ஷாக். என்னன்னா உங்கள் சைக்கிள் டயர் பஞ்சரு. அம்மா சைக்கிள் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் வெளியிலேருந்து கத்துறீங்க. அப்போ உங்கள் அம்மா பட நாசமாக போனவளே, சைக்கிள் டயரை கூட நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கழுவி ஊற்றுறாங்க. நீங்கள் ஒன்றும் அதெல்லாம் வாங்கிட்டு சரி இப்போ எவனுக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லு, ஒன்று அந்த தயாங்க இல்லைன்னா அந்த ஜிமின் கழுதையாவது வர சொல்லு, எனக்கு காண்டாக இருக்குது, எனக்கு பைக்கில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் சைக்கிளும் இல்லை பைக்கும் இல்லை, அப்பாவோட ஸ்கூட்டியில் போடி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லுவோம். நோ மீன்ஸ் நோ தான், புரியுதுல? ஒழுங்கா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம் வேணாம், நீ அவனுங்க 2 பேரில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஜிமினுக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜிமின் எடுத்து என்னாச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இன்னைக்கு கூப்பிட்டு போகணும்லடா, யாருடா இன்னைக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஜிமின்கிட்ட கேட்க, இன்னைக்கு தயம்னா ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், டேய் அந்த சனியை எங்கடா போய் தொலைச்சான், இவ என் உயிரை வாங்குறாடா, அப்பா வண்டியில் போடினா முடியாதுன்றா, சரி சைக்கிளில் போடின்னு சைக்கிள் கீயை கொடுத்தா சைக்கிள் டயர் பஞ்சரு. இப்போ நான் யாரை விட்டு அவளை ஸ்கூலில் விடுறது, அவள் போனால் பைக் இல்லைன்னா சைக்கிளில் தான் போவேன்னு நிற்கிறா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ ஜிமினோ ஆண்டி அவள் ஆளை வேணா கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவள் சிரிச்சுட்டு கேட்க, டேய் ஆளா யாராவ அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்ட அவங்க அம்மா ஆர்வமாக கேட்க, ஆண்டி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அதனால சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஜேகேன்னு ஒரு பையன் ஆண்டி, பார்த்ததும் மேடம் ஃப்ளாட்டு. அவங்க அப்பப்போ எங்கே எங்களுக்கு அப்பா வேணாம் எங்களையும் கூப்பிட்றான்னா அப்பப்போ அவனை சைட் அடிக்க வசதியாக இருக்கும். அப்பா இருந்தால் அடிக்க முடியாதுல்ல ஆண்டி, அதனால தான் எங்களை கூப்பிட்றா, இல்லைன்னா நான் சைக்கிளில் போகிறேன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்ல உங்கள் அம்மா வாய்மொழியை கழிக்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் ஆண்டி, அவன் செம்மையான பைக் ரேசர், இவள் பைக்கை கேட்கறதுக்கு காரணமே பாதி வழிக்கு மேலே அவள் தான் பைக் ஓட்டுவா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கிட்ட ஜிமின்னு சொல்ல, டேய் தன்னாடி என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா குசு குசுன்னு பேசுகிறாங்க. நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க என்ன சத்தம் அப்படின்னு. அப்போ உங்கள் அம்மாவும் ஏய் நாங்கள்லாம் 1000 கதை பேசுவோம், உங்கள் அத்தை ஃபோன் பண்ணியிருக்காங்க போய் சரியா அப்படின்னு, அத்தையா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடிடுறீங்க. ஏன்னா உங்கள் அத்தை வந்து ரொம்ப வாயை திறந்தாங்கன்னா மூட மாட்டாங்க. ஆத்தாடி மாட்டினோன்னா செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டீங்க. உங்கள் அம்மாவும் அவளை அனுப்பிச்சிட்டேன், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. அப்போ ஜிமின் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகிறாரு. நம்மளும் ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். அப்போ நீங்கள் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் ஜேகேவை ஒரு தடவை பைக்கில் போகும்போது பார்த்துருப்பீங்க. அவன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக, அவன் முடி பறக்கவும் நீங்கள் அவனை வான்னு வாயை பொழுது பார்த்துருப்பீங்க. அவனும் 9th ஸ்டாண்டர்ட் தான், பட் அவன் நியூ ஸ்டூடெண்ட். இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி வாயை பொழுது பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருப்பான்
ஜேகே, உங்களுக்கு ஜேகே மேலே ஒரு கண் அப்போவே. அப்போ ஜிமின்லேயும் அதை நோட் பண்ணிவிட்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நடத்து நடத்து அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சிருப்பாங்க. அப்பப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வீட்டிலேருந்து உங்கள் அப்பா கூட போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம், இவங்க 2 பேர் கூட போனால் 2 பேர்த்தோட பைக்கில் யாரோ ஒருத்தவங்க பைக்கை வாங்கி ஜேகேவை கிராஸ் பண்ணி போகிறது, அவனோட அட்ராக்ஷனை நீங்கள் இழுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதனால தான் நீங்கள் உங்கள் அப்பா கூட வண்டியில் போகிறதையே விட்டுட்டீங்க. இல்லைன்னா சைக்கிளில் போவீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போவீங்க. இதை தவிர்த்து நீங்கள் வேறு யாருத்துலேயுமே ஏறவே மாட்டீங்க. அதனால் உங்கள் அப்பா வச்சுருக்கிறது ஸ்கூட்டி, அதனால் நீங்கள் ஏறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஜிம்னு சொல்லிட்டு, அவள் 2 வருஷமாக லவ் பண்ணுறா ஆண்டி, மேடம் 11th ஸ்டாண்டர்டு, பப்ளிக் எக்ஸாம்லேயே அப்படி தான் பண்ணான். ஐயோ ஆண்டி, கொடுமை என்னன்னா அவனே எங்கள் கிளாஸ் தான். நாங்கள் 3 பேர் பேக் பெஞ்சில் உட்காந்துருக்கோம்னா அவனே எங்கள் கூட பேக் பெஞ்சில் தான் உட்காரான் அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சொல்லிட்டு சொல்ல, அவ்வளோ க்ளோஸ் ஆடா? ஃப்ரெண்ட்ஸாக க்ளோஸ் தான் ஆண்டி, நாங்கள் 4 பேருமே ஒரு கும்பல்னு வச்சுக்கோங்களேன், நல்லா க்ளோஸ் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் 3 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆண்டி, ஒயனை விட. ஆனால் ஒயன் எப்பவுமே ஜேகிட்ட பேசும்போது பம்பிக்கிட்டே தான் பேசுவா அப்படின்னு சொல்லி ஜிம்மின்னு சிரிக்கிறான். அப்போ வந்துட்டு அவங்க அம்மாவும் பார்த்துட்டு, என்னடா சொல்கிற, நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ஆண்டி, இதை நான் மட்டும் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சுச்சுன்னா என்னை தொடப்பு கட்டையால் அடிப்பா ஆண்டி, தயவு செய்து என்னை கோர்த்து விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, சரி இப்போ நான் எப்படி தான் அவளை ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்க, அப்போ ஜிமின், ஆண்டி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து ஒரு ஐடியா சொல்லுவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவும் கேட்டுட்டு, ஓகேயா நான் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன், அப்புறம் தயாங்கு ஆண்டி தாயாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லுவேன். ஓகே அப்போ நான் இந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு, அம்மா எனக்கு டைம் ஆச்சுமா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் கட் அடிச்சாச்சு, சரி ஓகே இப்போ ஸ்கூலுக்காவது போகணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஓகே நீ ஸ்கூலுக்கு கிளம்பு, நான் எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வர சொல்லியிருக்கேன், அவன் வருவான், அவன் நமக்கு தெரிஞ்ச பையன் தான், பட் நான் இது வரைக்குமே உனக்கு அவனை இம்ப்ரூவ் பண்ணதில்லை, அவனும் உன் ஸ்கூல் தான், உன் கிளாஸ் தான் நினைக்கிறேன், தெரியல, அவனும் 11th ஸ்டாண்டர்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருவான், நீ அவன் கூட ஏறி ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லுவான். அம்மா வேற ஒரு பையன் கூட எப்படி, அதெல்லாம் நீ நினைக்காத, அவன் தங்கமான பையன், நீ கூட போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லிடுறாங்க. அப்போ வந்துச்சு ஒரு ஹாரன் சத்தம் கேட்குது. உங்கள் அம்மா, சரி அவன் வந்துட்டான் பா உன் பேக் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு உங்கள் அம்மா முன்னாடி போகிறாங்க. நீங்களும், யார் அது, நம்ம ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்டா, யாராக இருக்கும், நமக்கு தெரிஞ்ச பையன் வேறு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பார்த்தா ஜேகே பைக்கில் நிற்கிறாரு. அப்போ உங்கள் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. அப்போ உங்கள் அம்மா, ஜேகே இவ ஒயன் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆண்டி இவன் என் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, ஓ அப்படியா, எனக்கு தெரியல, சரி ஓகே நீ என்னை ஸ்கூலில் மட்டும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுப்பா, அதுக்கு தான் ஃபோன் பண்ணேன், சரியா கொச்சிக்காத அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொல்லுவோம். ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிச்சுட்டு பாவன் அப்படின்னு சொல்லி பேகை வாங்கி ஃப்ரெண்டில் வச்சுக்கிறான். அப்போ வந்து நீங்கள் சிங்கிள் சைடு உட்காரத பார்த்துட்டு, ஏன் சிங்கிள் சைடு உட்கார, டபுள் சைட் போட்டு உட்கார அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும், அன்கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணாத, ஒழுங்காக டபுள் சைட் போட்டு உட்கார அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், நீங்களும் டபுள் சைட் போட்டு உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், மனசுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்குது, உங்கள் ஃபேஸ் ரெட் ஆச்சு. அது அவங்க அம்மா பார்த்துட்டு, ஓ நடத்து அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சிட்டு சிரிக்கிறாங்க விடிய. சரி ஜேகே இன்னொரு விஷயம், சொல்லுங்கள் ஆண்டி, வரும்போது இவ்வளோ பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறா அப்படின்னு. ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லிடுறான். ஓகே பாய் வயன், பாய் ஜேகே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் போகிறீங்க, உங்கள் மனசுலாம் பட்டாம்பூச்சி பறக்குது. நீங்கள் ஜேகேவையே மிரரில் பார்க்குறது ஜேகேவும் நோட் பண்ணிட்டாரு, அவரும் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் இவரை பார்க்குற பிஸியில் இன்னொரு விஷயத்த மறந்துட்டீங்க, வழியை பார்க்க மறந்துட்டீங்க, அவர் வேறு வழியில் போயிட்டுருக்காரு.
அட நீங்கள் நோட் பண்ணவே இல்லை. நீங்கள் அவரை பார்க்குறதுல பிஸியாக இருந்ததுனால நீங்கள் இதை நோட் பண்ணாமல் விட்டுட்டீங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அவர் வண்டியை ஸ்டாப் பண்ண பிறகு தான் அவர் மேலேருந்து கண் எடுத்துட்டு எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்க்கா ஒரு ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு ஷாக்காக இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, மக்கு இன்னைக்கு ஸ்கூல் கிடையாது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி மண்டையில் தட்டி கேட்குறாரு. ஆக்சுவலி உங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் கிடையாது. அன்றைக்கி வந்துட்டு இந்த டே, அதாவது நம்ம என்ன வச்சுக்கலாம், ஆடி 18ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்றைக்கி வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. ஸோ அன்னைக்கு தான் அந்த டே தான் அந்த டே. சரி, கொஞ்சம் குழப்பிட்டேன், சாரி. இன்னைக்கு ஆடி 18, இன்னைக்கு ஸ்கூல் லீவு. உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ பாட்டுக்கு ஸ்கூல் கிளம்பி நிற்கிற. உங்கள் அம்மா வந்து அந்த மக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு நிற்கிது. உங்கள் அம்மாவுக்குமே தெரியல இன்னைக்கு ஸ்கூல் லீவுன்னு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியலையா அப்படின்ற மாதிரி மண்டையில் தட்டிட்டு கேட்குறான். இது இன்னைக்கு ஸ்கூல் லீவா அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்காக பார்க்க, ஆமாம் இன்னைக்கு ஸ்கூல் லீவு. சரி, என்னையே இங்கே கூப்பிட்டு வந்தேன், அதை வீட்லேயே சொல்லி என்னை அப்படியே விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, அப்போ என்னோடய வேலை முடியணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஷனாக அதை பார்க்குறீங்க. அப்போ வந்து அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டானா, உங்கள் கண்ணை கட்டி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். ஏன் இவன் இப்படி பண்ணான் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒரு இடத்துக்கு போயிட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணி விட்டான். பார்த்தா அந்த இடத்துல டெக்கரேஷனாக இருக்குது. நீங்கள் திருன்னு அதை சுற்றி பார்த்துட்டே இருக்கவும் முட்டி போட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ அண்ட் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா கேட்டப்போ தான் இவனுங்க இந்த பிளான் போட்டு கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமென் தயாங் அப்படின்னு சொல்லி ஜேகே சிரிச்சுட்டே கூப்பிட, 2 பேரும் வந்துட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் பார்த்தோன்னே ஷாக்காக 2 பேர்த்தையும் பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜேகே என்ன நடக்குதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டம். இப்போ ஜேகே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளப்பா நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக்கை பார்ப்போம். ஆக்சுவலி ஜேகேக்கும் வயனை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பே ரொம்ப பிடிச்சிருக்கும். இவனுங்க 3 பேரும் கூட்டி சேர்ந்து இவன் சொல்லியிருப்பான் எனக்கு வயனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. இவனுங்களுக்கு தான் தெரியுமில்ல வயனுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும்ன்றது. அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவான்ற நம்பிக்கையில் தான். அவள் அக்செப்ட் பண்ணுவா, நீ இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்குமே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறோம், இன்றைக்கி உங்களுக்கு லீவுன்னு எனக்கு தெரியும்ல ஆண்டி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். இன்றைக்கி லீவ் தான், அவளை கூட்டிகிட்டு போய் நாங்கள் ரெசார்ட்டில் ப்ரப்போசல் பண்ண போகிறோம், நீங்கள் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஜேகேவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பையன் மாதிரி காட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் அதை தான் ஃபோனில் சொல்லியிருப்பான். ஸோ உங்கள் அம்மாவும் ஓகேடா என் பொண்ணு நல்லா இருந்தால் எனக்கு அதே போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்துருப்பாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கும் இந்த ஜேகே அவங்ககிட்ட சொல்ல. அப்படி தாய்க்குளமே, இதுக்கு தான் குசு குசுன்னு பேசிட்டீங்க அத்தைக்காரி நீ அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் அம்மா திட்டுறீங்க. இந்த பக்கம் உங்கள் அம்மா அச்சு அப்படின்னு தும்புறாங்க. யாரடா நம்ம நினைக்கிறது அன்பு பிள்ளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சிரிக்கிறாங்க. ஹெல்ப் பண்ணியிருக்கோம்ல அதான் நம்ம நினைக்கிறான், தேங்க்ஸ் சொல்கிறா போலக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க உங்கள் அம்மாவை. இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன், நான் கொஞ்சம் மேக்கப் அழகாக போட்டிருப்பேன், ட்ரெஸ் க்யூட்டாக பண்ணியிருப்பேன், என்னம்மா இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் அம்மாவை மனசுக்குள்ள கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்களும் ஜேகே ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இப்படி ஒரு 6 months கிராஸ் ஆகுது. நீங்கள் எப்போ பாரு ஜேகே கூட தான் ஜோடியாக சுற்றிட்டு இருக்கீங்க. இந்த தயாவுக்கும் வீக்கும் அடா இவளை ஏற்றுக்கடா சேர்த்து வச்சோம் அப்படின்னு இருக்குது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி தயங்க வீயும் தினம் பாவு என் பிள்ளை போகலான்னா, இன்னைக்கு அங்கே டேட்டுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்டா, போங்கடா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதே மாதிரி தான் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. 2 பேருக்கும் டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயோ இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓகே ஐடியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் போட்டானுங்க. அப்போ வந்து ஜேகே கிட்ட வந்து டேய் எனக்கு இன்னொரு ஆள் இருக்கு தெரியுமோ அப்படின்ற மாதிரி சும்மா லைட்டாக கொளுத்தி போடுறானுங்க. என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி ஜேகே பார்க்க, இதை நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சோம், பட் மச்சான் நீ என் மச்சான்றதுனால சொல்கிறேன்டா, எனக்கு வேற ஒரு ஆள் இருக்கு
அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணி அவள் கூட்டின்னு தாண்டா டேட் பண்ணுறா அப்படின்னு தயாங்க வந்து ஒரு மாதிரி சொல்ல, அடே மச்சான் டென்ஷன் இடியே கூடாதடா அப்படின்ற மாதிரி ஜேகேக்கு கண்ணெல்லாம் கலக்கிடுச்சு. ரெண்டு பேரும் ஓ பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி, ஆமாண்டா மச்சான் நீ பிரேக்கப் பண்ணிடுறா இல்லைன்னா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பிடிச்சி ஜேகேவை நல்லா பயமுறுத்தி விட்டானுங்க. ஜேகேவா ஐயோ வேற யார் கூடயாவது போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி ஜேகே கலர்றா. அப்புறம் வந்து வயல்கிட்ட அந்த மாதிரி சொல்லவும், டேய் அவனுங்க போய் சொல்கிறானுங்கடா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கு ஒரு வாரம் வாக்குவாதமாக இருக்கும். அப்புறம் வந்து பீம் பீம் ரெண்டு பேருமே நாங்கள் சும்மா தாண்டா சொன்னோம், சும்மா அவன் ரொம்ப தங்கமான பொண்ணு அதெல்லாம் இல்லை, சும்மா லைட்டாக நீங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்லா போதில்லை அதை லைட்டாக கொத்தி போட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறானுங்க. டேய் நாசமாக போனவனுங்களே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் துரத்துறானுங்க. ஸோ பீமின் ரெண்டு பேரும் கிரவுண்டை சுற்றி ஓடுறாங்க. ஜேகே பின்னாடி துரத்துறோம். ஒயர்னு வந்துட்டு டக்குன்னு கூப்பிட்டு நின்று ரெண்டு பேர் காலையும் பிடிச்சி, எருமை மாடுங்களா எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இப்படியாடா துரோகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் காலையும் பிடிச்சி திருவுறா. ஏய் எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இப்படி ஃப்ரெண்டுக்கு அதை பிடிச்சி திருவரியடி உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. ஸோ ஓகேடா நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை எண்ட் பண்ணிக்கலாம். இது கதைன்னு ஒன்றும் இருக்காது, சிம்பிள் ஸ்டோரி தான். எனக்கு ஒன் ஷாட் பெருசாக யோசிக்க வரல. இந்த ரெக்வஸ்ட் ஒன் ஷாட்ஸ் இதெல்லாம் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு எஃப்எஃப்ஸ் தான் நல்லா பெரிய பெரிய கதையாக தான் எனக்கு தோணுது. ஒன் ஷாட்ஸ் பெருசாக எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குதுடா. நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கேளுங்க, இல்லை ஒரு ஒன் லைன் கேளுங்க, அதை நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே கொடுக்குறேன். தயவுசெய்து ரெக்வஸ்ட் வேணுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஒன் ஷாட்ஸ் வேணுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டால் தான் என்னால் கொடுக்க முடியும். எஃப்எஃப்ஸ்னால் நீங்கள் எத்தனை எஃப்எஃப் கேட்டாலுமே நான் கொடுக்குறேன், ஏன்னா எனக்கு எஃப்எஃப் ஸ்டோரிஸ் ஈஸியாக கிடச்சிரும். பட் ஒன் ஷாட்ஸ் சுத்தமாக வாய்ப்பில்லை. ஓகேடா நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப்ஸ் பார்க்கலாம். சரி ஓகே, டாட்டா.